21 lessons for 21st century. ஸோ யுவால் வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டுல மக்கள் வாழ்றப்ப அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 21 டாபிக் எடுத்து எழுதியிருக்காரு. ஸோ அதுல ஒரு டாபிக் இமிகிரேஷன். ஸோ இந்த டாபிக்கை நான் வந்து 3 வருஷம் முன்னாடியே படிச்சிட்டேன். ஆனா அவர் சில எதுனா சொன்னது வந்து எனக்கு ஒத்துப்போகாதனால வச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்போ ஒரு லாஸ்ட் 1 இயர் ஒரு 2 இயர்ஸா நான் அப்சர்வ் பண்றப்ப பார்த்தா அவர் சொல்றபடிதான் நடக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப சரி, இதை வந்து இன்னைக்கு பேசியே ஆகணும் அப்படின்னு தூண்டுதலுக்கு முக்கியமான காரணம் வந்து ரபே சார். அவர் வந்து அவர் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், அவர் வந்து இந்த ஒரு யூனிவர்சிட்டியில அமெரிக்கால மாஸ்டர்ஸ் பண்ண போறேங்கிறாரு, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டப்ப இந்த புத்தகத்துல இருந்து இன்னைக்கு நான் பேச போற எல்லாம் தான் எனக்கு மட மட மடன்னு அப்படி வந்து ஓடிச்சு மைண்ட்ல. ஸோ அதை அப்படியே வந்து நான் ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இமிகிரேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஸோ இமிகிரேஷன் அப்படின்னா அதை வந்து ஒரு 3 ஸ்டெப்பா பிரிகிறார் யுவால். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹோஸ்ட் கண்ட்ரி. இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா இருக்குன்னா அமெரிக்க நாடு இமிகிரன்ஸ் நீங்க என் நாட்டுக்கு வாங்க, நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். ஓகே. அதே மாதிரி எந்த ஒரு நாடா இருந்தாலும் வாங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு சான்ஸ் தரேன் அப்படின்னாங்கன்னா அதுதான் முதல் ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப் இருந்தா மட்டும்தான் நம்ம ஓகே நம்மளே அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போகக்கூடியவர்கள் அங்க வந்து ஒரு இமிகிரேஷனுக்கு முன்னுரிமை எடுத்து வைப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், இப்ப அமெரிக்கா நாட்டுக்கு போயாச்சு. ஓகே, போன உடனே அவங்க சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்கன்னா மாட்டாங்க. அவங்க வந்து பார்ப்பாங்க நீ எப்படி, உங்க நாட்டு கலாச்சாரம், நீ எப்படி வளர்ந்த, நீ எப்படி ரூல்ஸ்னா இருந்த, அதை மாத்திக்கிட்டு இந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறியா, இந்த நாட்டுக்கான ஒரு கோர் நார்ம்ஸ் வேல்யூஸ் அதெல்லாம் உன்னால ஏத்துக்கிட்டு நடக்க முடியுதா அப்படின்னு ஒரு பீரியட் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பீரியட்ல வந்துட்டு அவன் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுவான்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் நார்ம் அண்ட் வேல்யூல ஏதாவது ஒன்று விட்டு கொடுத்து நம்மளை மாத்திக்கிறோமா அதுனா வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நம்ம ஒரு நாட்டோட நாடா அந்த இடத்துக்கு போய் ஒத்து போறப்ப நம்ம வந்து வி பிகம் தெம். ஸோ அப்ப அவங்க நாடா மாறிடுவோம். ஸோ அப்ப நம்மளை ஏத்துக்கிட்டு அந்த கண்ட்ரில இருக்க ஃபுல் மெம்பர் ஆஃப் சிட்டிசன் மாதிரி ஈக்குவல் எல்லாம் கொடுத்துருவாங்க. இதான் மூணாவது ஸ்டெப். ஸோ அப்ப இந்த சிட்டிசன்ஷிப் நீங்க வாங்கிக்கிட்டீங்க, அவங்க கொடுத்துக்கிட்டாங்கன்னா இமிகிரேஷனுக்கான அக்ரிமெண்ட் முடிஞ்சது. ஹோஸ்ட் கண்ட்ரியும் அஸ் இமிகிரண்ட் நீ போனதும் முடிஞ்சது. ஸோ இந்த 3 ஸ்டெப் நடந்ததுன்னா இமிகிரேஷன் ஓவர். நம்மள பாதி பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் பார்த்து இன்ட்ராக்ட் பண்ணவங்க எல்லாமே நம்ம நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போயாச்சுனாலே அவ்வளவுதான் இமிகிரேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு நீண்ட கால பயணம். அதெல்லாம் முடிச்சு நடந்து எல்லாம் கைகூடி வந்தாதான் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அப்பதான் இது கம்ப்ளீட்டா முடியுது. அப்ப நீங்க கேட்பீங்க, இந்த டாபிக் எதுக்கு எடுக்கிறேன், யாருக்கு இமிகிரேஷன் வேணும், நான் என்ன வெலம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கைய வேண்டும் ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் நீங்க அப்படின்னுவீங்க. எல்லாம் நம்ம யோசிப்போம். ஓகே, ஆனாலும் போறாங்க சில பேர், அதை பிரெயின் ட்ரெயின்ங்கிறோம் எல்லாம் சொல்றோம். ஏன் அப்படின்னா முதல் காரணம் வந்து பெட்டர் ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்னா நடக்குதோ அந்த நாட்டுக்கு கியூரியஸ் மைண்ட்ஸ் போக துடிப்பாங்க. ஐயோ எனக்கு இது கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு அங்க போய் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், நான் எனக்கு இங்க அதுக்கான வழியே இல்லை, அதுக்கான தகுதி இல்லை, என்னை அனுப்ப ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி சிஸ்டம் அலோவ் பண்ண மாட்டேங்குது, என்ன ரீசன் வேணா இருக்கலாம், இங்க இல்ல அப்படிங்கும்போது ஒரு பெட்டர் ஃபியூச்சருக்காக போவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது பெட்டர் ஜாப். இங்க நான் 10,000 வாங்குறேன்னா அங்க போனா எனக்கு 1 லட்சம் கிடைக்குதுன்னா போவான். 10 மடங்கு வருதுல போவான். மூணாவது செக்யூரிட்டி. நான் இருக்கிற நாட்டுல எனக்கு செக்யூரிட்டி இல்லை. உதாரணத்துக்கு இப்ப யுக்ரைன்ல வந்து வார், அப்ப அந்த குடிமக்களுக்கு செக்யூரிட்டி இல்லை. அப்ப அவங்க வேற வழி இல்லை, நார்மலா வாழணும்னா வேற நாட்டுக்கு போவாங்க. அப்ப அவங்களோட பார்டர் கண்ட்ரிஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் ஓபன் பண்ணி நீங்க வாங்க அப்படின்னாங்க. ஸோ திஸ் இஸ் செக்யூரிட்டி. நாலாவது வந்து அப்ரஷன். தே ஆர் சூப்பர் அப்ரஸ்ட். உங்களுக்கு எல்லா ஸ்கில் இருந்தாலும் உங்களுக்கு இங்க ரெகக்னைசேஷன் இல்லை, கிடைக்கவில்லை என்கிற போது இன்னொருத்தன் உங்களை வந்து ரெட் கார்பெட் போட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா அவங்க கண்டிப்பா போவாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் த லாஸ்ட் அப்ரஸ்ட். ரெட் கார்பெட் போட்டு கூப்பிட்டாலும் போவாங்க, ரெட் கார்பெட் போட்டு போடல நான் ஏதாவது பண்ணியும் நான் போவேன்னு போவாங்க, கடைசியில் அப்புறம் ஏரோப்ளேன்ல கையில விலங்கு போட்டு அனுப்புவாங்க. ஸோ அதுவும் இருக்கு. ஸோ அதனால எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இன் டீட்டெயில்டா பார்ப்போம்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம இமிகிரேஷனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஏன் இமிகிரேட் ஆகுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு என்ன, எனக்கு ஏதாவது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்டன்சோ பெஸ்கின்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு இட்டாலியன். ஓகே. அவர் என்ன பண்ணாருன்னா, 1900 கிடையாது, 1600 1700 வருட கட்டத்துல இத்தாலி நாட்டில இருந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி பரப்புறதுக்காக இன்னொரு நாட்டுக்கு வராரு. அந்த நாட்டோட சமயங்கள் அந்த மொழிகள் மேல ஒரு பற்று ஆகி அவர் என்ன பண்ணாங்கன்னா நிறைய அந்த கல்ச்சர் இதெல்லாம் கத்துக்கிட்டு அவங்களோட லாங்குவேஜுக்கே அவர் வந்து ஒரு புது மாதிரியான இலக்கணம் அவங்க நாட்டோட கம்பேர் பண்ணி எல்லாம் எழுதி அவரோட பேரையே வீரமா முனிவர்னு மாத்திக்கிட்டாங்க. ஸோ அப்ப நான் வீரமா முனிவர்னு சொன்னா தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்கும் டக்குன்னு தெரியும், ஆனா கான்ஸ்டன்சோ பெஸ்கினா தெரியாது. அப்படின்னா he successfully immigrated into an another country and people accepted them and he became us. ஸோ நம்ம வீரமா முனிவர் அப்படின்னு கூப்பிடுறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு சீரிய எடுத்துக்காட்டு. ஸோ அப்ப இந்த கான்ஸ்டன்சோ பெஸ்கி எந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு பாருங்க. அங்க வந்து அந்த இலக்கியத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி பேரை மாத்தி ஒரு சூப்பரா இருந்து அங்கேயே வந்து உயிர் விட்டு கொச்சின் பக்கத்துல எங்கேயோ கல்லறை இருக்கு அப்படின்னு நான் படிச்சேன். பட் தப்பா இருந்தா பின்னூட்டத்துல எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகே. ஸோ இப்போ இமிகிரேஷனுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். என்ன ஒரு இதா இருந்தாலும் என்ன ஒரு டாபிக்கா இருந்தாலும் ஃபார் அகெயின்ஸ்ட் எப்படியும் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இமிகிரேஷனுக்கு ஃபார் அவங்கள வந்து ப்ரோ இமிகிரன்ஸ் அப்படின்வாங்க, இமிகிரேஷனுக்கு அகெயின்ஸ்ட் அவங்கள வந்து ஆன்டி இமிகிரன்ட். ஸோ அகெயின்ஸ்ட் ஆன்டி இமிகிரன்ஸ், ஃபார் வந்து ப்ரோ இமிகிரன்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சொன்ன அந்த 3 ஸ்டெப்பை இவங்க 2 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு டிபேட் மாதிரி பார்ப்போம், என்ன கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே. இப்போ போஸ்ட் கண்ட்ரி நீங்க உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறான்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னும். ஸோ இப்போ இந்த ப்ரோ இமிகிரன்ஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ பாகுபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் சரியான எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும் அப்படிங்குவான். ஆன்டி இமிகிரன்ஸ் என்ன சொல்லுவான்னா, நான் எல்லாத்தானே விட மாட்டேன். இப்ப எங்க ஊர்ல வந்து டாக்டர் இல்லைன்னா நான் டாக்டர் மட்டும்தான் விடுவேன். எங்க ஊர்ல வந்து ரோடு போடுறதுக்கு ஆள் இல்லைன்னா ரோடு போடுறவனை மட்டும்தான் விடுவேன். ஸோ அந்த மாதிரி ஹி வில் பிக் அண்ட் சூஸ். எது வந்து எனக்கு அங்க எங்க ஆளுங்க லோக்கல் பீப்புள் வேலை பார்க்க விருப்பம் இல்லை, லோக்கல் பீப்புளுக்கு அதை பத்தின நாலேஜ் இல்லையோ அவங்கள தான் கூப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா என்ன சொல்றாரு அப்படின்னா, இட்டாலியன்ஸ் ஆர் வெரி குட் அட் மேக்கிங் பாஸ்டா, வேற சுவிட்சர்லாண்ட்ஸ் ஆர் வெரி குட் அட் மேக்கிங் லாக்ஸ் அண்ட் வாட்சஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இட்டாலியன்ஸ்க்கு அந்த லாக்ஸ் அண்ட் வாட்சஸ் பத்தி நல்லா தெரியணும், லோக்கலா எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னா அந்த சுவிட்சர்லாந்து அங்கேருந்து இமிகிரண்ட் ஆகி இட்டாலிக்கு வந்தானா அவனை பெரும் மரியாதையோட பார்ப்பாங்களாம். நமக்கு விதவிதமா சுவிட்சர்லாந்து வாட்ச் இங்கேயே நமக்கு செஞ்சு தர போறான், இங்கேயே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இங்கேயே சரி பண்ணிடலாம், சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு எடுத்துட்டு போக தேவையில்ல அப்படின்னு பெரும் வாரியா இது பண்ணுவாங்க. அதே சமயம் இட்டாலியோட செஃப் ஒருத்தன் சுவிட்சர்லாந்துக்கு போனான்னா அப்படி வரவேற்பாங்களாம் ரெஸ்டாரண்ட்ல. ஐயா உண்மையான பாஸ்தாவை இன்னைக்கு தான் சாப்பிட போறேன், இத்தனை நாள் தக்காளி அரிச்சு எதையோ போட்டு பாஸ்தா பாஸ்தான்னு கொடுத்து ஏமாத்திட்டானுங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்குமா. ஸோ இந்த அளவுக்கு வந்து இதா இருக்கும். இதை சிம்பிளா சொல்லணும்னா நம்மளே சொல்லுவோம்ல, ஒரு பரோட்டா சால்னா அப்படின்னா மதுரையில போய் அந்த நைட்டு கடையில சாப்பிட்ட மாதிரி வராது. ஈவன் தோ நம்ம சென்னையிலே அத்தனை மதுரை பரோட்டா கடை வந்தாலும் அது மாதிரி வராது அப்படிங்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்க ஊர் தண்ணியும் ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால எல்லாமே அந்த ஏரியாவுக்கான அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்வாங்க. ஸோ இந்த பப்ளிக்லி ஸ்பீக்கிங் பீப்புள் எல்லாரையும் வான்னுவான். இந்த பிக் அண்ட் சூஸ் பீப்புள் எப்படி பாஸ்டா செய்யறவனை மட்டும் வான் சுவிட்சர்லாந்து கூப்பிடுறான், அதே மாதிரி இட்டாலியன் சுவிட்சர்லாந்துல இருந்து வாட்ச் அப்புறம் லாக் செய்யறவங்களை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவாங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டிபேட். அப்போ ப்ரோ ஆல்வேஸ் ட்ரீட் ஈக்குவலி, எல்லாரும் வாங்க. ஆன்டி இமிகிரன்ஸ் யாரும் வராதீங்கன்னு சொல்லல, வாங்க, ஆனா நான் சொல்றவங்க மட்டும் தான் வரணும் அப்படின்வாங்க. ஓகே. இதை ஏன் நான் இன்னும் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா, ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடினா பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா சிங்கப்பூர் போன்ற இடத்துல வந்து எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஈவன் சிம்பிள் பாத்தீங்கன்னா 2000ல இருந்து 2010 வரையும் இப்போ நான் படிச்ச யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் முடிச்சிடோனே தே வில் கிவ் பர்மனன்ட் ரெசிடென்சி எல்லாமே ஆஃபர் பண்ணுவாங்க. நான் 2012 போய் 13 கிராஜுவேட் ஆனேன், ஒரு 3 வருஷத்துல மிஸ் பண்ணிட்டேன். நான் இன்னமும் அசிமுலேட் ஆகி ப்ரூவ் பண்ணணும்னு அந்த ஸ்டெப் 2ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2010 வரையும் தே ஓப்பன் த கேட், லாட் ஆஃப் பீப்புள் கேம் இன். அவங்க வந்தனால லோக்கல் பீப்புளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்றோன்னா தே ஸ்டார்டட் கோயிங் பேக் டு பிக் அண்ட் சூஸ்.
அந்த பிக் அண்ட் சூஸ் இப்போ இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட். அப்ப முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் இவங்கலாம் நிறைய தேவைப்பட்டாங்க. ஆஹ் இந்த காலகட்டத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த கேப்னா நிறைய இப்போ ஃபில் பண்றதுனால லோக்கல்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தே கேன் டூ த வைப் கோடிங். அது அதே மாதிரி ரோபாட்ஸ் வச்சு இந்தியால இருந்தே நீங்க சர்ஜரி பண்ணலாம், ரிமோட் சர்ஜரி, அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் வரனால தே ஆர் சேயிங் லைக் we don't need much people now. அப்படிங்கறனால இன்னும் பிக் அண்ட் சூஸ் பண்றாங்க. எந்த அளவுக்கு பிக் அண்ட் சூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒன்லி லைக் இப்போ சிங்கப்பூர்ல வந்து பாயிண்ட் ஸ்கோரிங்கே இருக்கு. ஸோ டாப் 100 யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து மட்டும்தான் வந்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் தருவான். அதை தவிர வேற ஏதாவது யூனிவர்சிட்டியில இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரீங்கன்னா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ரெலவெண்ட் அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட் தருவான். ஓகே, அப்புறமேட்டு டைவர்சிட்டி, எல்லா நாட்டுக்காரனையும் வச்சிருக்கியா அதை பார்த்து கொஞ்சம் பாயிண்ட். அப்புறம் எவ்வளவு லோக்கல் பீப்புள் உங்க கம்பெனில வச்சிருக்கீங்க, இது மாதிரி ஒரு ஸ்கோரிங் பண்ணி தான் வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து வீசாவே தராங்க. அமெரிக்கா இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புதுசா ரூல்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு முடிச்சிருவாங்கன்னா 3 வருஷம் ஆப்ஷனல் ட்ரைனிங் அப்படின்னு பண்ணா. ஸோ அப்போ என்ன ஆகும், உடனே அவங்களுக்கு H1B இல்லைன்னாலும் அந்த ஆப்ஷனல் ட்ரைனிங்கை வச்சுட்டு 3 வருஷம் வேலை பார்ப்பாங்க. 3 வருஷமும் அவங்க H1Bல போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க. நவ் தே ஆர் சேஞ்சிங் த பாலிசிஸ், ஐ வாஸ் ரீடிங். இன்னும் அஃபிஷியலா வரல. வாட் ஆர் தே சேஞ்சிங்னா இந்த ஆப்ஷனல் ட்ரைனிங்கை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தரதை ஸ்டாப் பண்ணிட்டு தே ஆர் பிக்கிங் அண்ட் சூசிங் ஒன்லி டாப் நாச் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் மோஸ்ட் இன் டிமாண்ட் கோர்ஸ். அங்க சப்ளை இல்லாம இருக்கிற அந்த கோர்ஸ்ல படிக்கிறவங்களுக்கு முடிச்ச உடனே கிரீன் கார்டு தர மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க, பிக் அண்ட் சூஸ். ஓகே, ஸோ இன்னும் ஒரு ஸ்டேஜ் அதிகமா பார்த்தோம் அப்படின்னா பணம் வச்சிருந்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு போகலாம், இப்ப மைக்ரேட் ஆயிடலாம், இமிகிரேட் ஆயிடலாம். அதுக்கு உதாரணம் ட்ரம்ப் ரீசெண்டா வந்து $5 மில்லியன் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கோல்டு கார்டு தரேன், அதை வச்சு நீ அமெரிக்கால எங்க வேணா வேலை பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. இன்னும் இந்த சைடு சவுத் ஈஸ்ட் ஏஷியானா வந்தீங்கன்னா ரிட்டையர்டு பீப்புள் அவங்க டார்கெட் பண்றாங்க. மலேசியால என்ன சொல்றாங்க, நீங்க 1 மில்லியன் அந்த நாட்டு மணி ரிங்கெட்ஸோ அதை போட்டுட்டு நீங்க ஒரு டெபாசிட் மாதிரி பண்ணிட்டு நீங்க வந்து வீடு வாங்கிக்கோங்க, இங்க ரிட்டையர்ட் ஆயிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இவங்கள பார்த்து இப்ப சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்க முக்காவாசி கண்ட்ரி காப்பி பண்றாங்க. தாய்லாந்து, வியட்நாம் இவங்கெல்லாம் இதை வந்து ஒரு பிளானா வச்சிருக்காங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா அவுட் சைட் மணியை உள்ள கண்ட்ரிக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு தே ஆர் பிக்கிங் அண்ட் சூசிங். அவங்க நாட்டுல என்ன இல்லையோ அதை பிக் பண்ணி வாங்குறாங்க. அப்ப அமெரிக்கன்ஸ்க்கு வந்து அவங்க நாட்டுல இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கனால அதுக்கு ஈக்குவலண்டா இங்க எல்லாமே அவங்க கேபிட்டல் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு என்ன தேவையோ பப்பு கிப்பு எல்லாம் அழகா செட் பண்ணி அவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி மலேசியா மை செகண்ட் ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் தான் இருக்கு. ஸோ ஐ கேன் சி லாட் ஆஃப் ரிட்டையர்ட் பீப்புள் கம்மிங் ஹியர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, USA, எல்லா இடத்துல இருந்து பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய ரூல்ஸ் எல்லாமே வருது. So this is the most important thing, how the world got evolved. During the globalization, they opened it for everyone. எங்கள்கிட்ட இல்ல வாங்க, ஓவர் பாப்புலேஷன் ஓவர் கிரௌடட் ஆனோம்னா இப்ப பிக் அண்ட் சூஸ்க்கு மூவ் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இப்ப அந்த நாட்டுக்கு வந்துட்டேன், அந்த நாட்டோட கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி ஆகுறேனா அப்படின்னு. ஸோ வெரி ஈஸி எக்ஸாம்பிள் இஸ், இங்க நான் தமிழ்நாட்டுல இருக்கும்போது predominantly I was like more like a vegetarian. Once in a month either chicken or mutton, twice a year fish, இந்த மாதிரி தான் நான்வெஜ். எக் ஒன்ஸ் இன் வீக் இந்த மாதிரி தான் நான் சாப்பிட்ருக்கேன், பழகியிருக்கேன், எல்லாம் வந்திருக்கேன். இங்க எனக்கு வந்து மாட்டுக்கறி புனிதமானது, பன்றிக்கறி அறவே ஒரு அருவருப்பானது. ஏன் அப்படின்னா நம்ம நாட்டுல பன்றி எங்கன்னா தெரியுதுன்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து நான் இன்னொரு ஊருக்கு வரும்போது அங்க இருக்கிற மக்கள் பிடாமினா இது ரெண்டை சாப்பிடும்போது நான் என்னோட வேல்யூஸ், நான் என்ன பார்த்தேன், என்னோட கலாச்சாரம் என்ன சொல்லி கொடுத்தது, அதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு அவங்களோட சகஜமா ஈக்குவலா பழக முடியுதா? ஆரம்பத்துல வந்து அதோட ஸ்மெல் இதுனா கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. பட் கோயிங் ஃபார்வர்டு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல அதெல்லாம் பழகி இப்ப ஐ கேன் கோ, எந்த இடத்துல வேணா போய் அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாத மாதிரி இன்டகிரேட் ஆயிட்டேன். ஸோ விச் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்ல ப்ரோ அண்ட் ஆன்டி இமிகிரன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரோ இமிகிரன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, நீ இங்க வந்து நாங்க இதெல்லாம் சாப்பிடுவோம், எங்களை சகிச்சுக்கிட்டு நான் இங்க இது சாப்பிட்றேன்னா என் பக்கத்துலயும் உட்காந்து சாப்பிடு, அந்த அளவுக்கு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆன்டி இமிகிரன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்துட்டல்ல, இங்க வா, நீ என் கண் முன்னாடி பீஃப் சாப்பிட்டு காமி, என் கண் முன்னாடி போர்க் சாப்பிட்டு காமி, அப்பதான் நான் வந்து ஒத்துக்குவேன் நீ உண்மையிலே என்கிட்ட இன்டகிரேட் ஆன அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிஞ்சண்டா நிறைய ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு வரும்போது அந்த
நாட்டோட ஒன்றிணைஞ்சு அசிமுலேட் ஆகுறது வந்து லிட்டில் பிட் டிஃபிகல்ட் ஃபார் த இமிகிரன்ஸ். இதுவும் அகைன் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அந்த நாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். லைக் ப்ரோ இமிகிரன்ஸ் அண்ட் ஆன்டி இமிகிரன்ஸ், அட்லீஸ்ட் என்னோட கல்ச்சரோட சில இதை அலோவ் பண்றாங்களா, இல்ல ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடா, என்ன மாதிரி இருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அனதர் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இதுல கொடுத்திருந்தாரு. என்ன கொடுத்திருந்தாருன்னா, சிரியன் வார் அந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்ல வார் நடக்கும்போது நிறைய அந்த முஸ்லிம் பீப்புள்ஸ் வந்து யூரோப் சைடு மைக்ரேட் ஆனாங்க. அப்ப அந்த யூரோப் சைட்ல ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து நீ கிறிஸ்டியானிட்டியை மாறினா உள்ளவா அப்படின்னு ஒரு செக் வச்சாங்க. ஏன் அப்படின்னா, நீ கிறிஸ்டியனா மாறி வந்தனா இன்னும் ஈஸியா அடாப்ட் ஆயிருவ அப்படின்னு. பட் ஜெர்மனி என்றால் ஓப்பன், யூ கம் அண்ட் பி லைக் எனி திங் அப்படின்னு உள்ள வர சொன்னான். ஆனா அங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு யூரோப்பியன்ஸ் யாராவது இங்க வந்தா, மிடில் ஈஸ்டுக்கு வந்தா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஸ் கடைசி வரையும் கிடைக்காது. இருக்கலாம் ஒரு ரெஃப்யூஜியா அந்த இடத்துல வந்து இருக்கலாம். பட் தே வில் நெவர் கெட் த சிட்டிசன்ஷிப் அண்ட் தே வில் நெவர் கம்ப்ளீட் த தேர்ட் ஸ்டெப். அந்த கை கொடுத்த அக்ரிமெண்ட், நான் வந்துட்டேன் என்ன உன் நாட்டை நீ அங்கீகரிச்சிட்டீங்க அப்படிங்கறது வந்து பண்ணவே மாட்டாங்க. இது ஒன்லி நாடு விட்டு நாடு அப்படின்னு நினைச்சோன்னா தப்பு. நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 39 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் சென்னையை நோக்கி வருவாங்க. ஏன் அப்படின்னா சேம் இதுதான், பெட்டர் ஃபியூச்சர், ஜாப் செக்யூரிட்டி. அங்க வந்தா வந்து கேஸ்ட் இதுனா பார்க்காம அழகா வேலை தருவாங்க. இப்ப எங்க ஊர் சைட்லனா இப்போ ஒருத்தங்க வந்து கிராமப்புறங்கள், நான் எங்க ஊர்னு சொல்ல வேணாம், எல்லா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க துணி துவைக்கிறவங்கன்னா கடைசி வரையும் துணி தான் துவைக்கணும், வேற வேலையே பார்க்க முடியாது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அதை விட்டுட்டு பஸ் பிடிச்சோ ட்ரெயின் பிடிச்சோ சென்னை வராங்க. அப்புறம் இங்க கிடைக்கிற வேலைகளை வச்சு ஏதோ பொழைச்சு அவங்க பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கும்போது அவங்களோட செகண்ட் ஜெனரேஷன் பெட்டர் ஆகுது. இந்த மாதிரி ஒரு இதுதான் அந்த நசுக்கப்படுறதுல இருந்து எஸ்கேப் ஆகி இன்னொரு இடத்துக்கு இமிகிரண்ட் ஆகிறாங்க. அதுவுமே வந்து இட்ஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள். இப்ப அந்த மாதிரி தான் நார்த் இந்தியன்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு அவங்க எல்லாம் நம்ம ஊருக்கு தேடி படையெடுத்து வராங்க. நம்மளோட அசிமுலேட் ஆகுறதுக்காக தமிழ் கத்துக்கிறாங்க, தமிழ் பாட்டு பாடுறாங்க, தமிழ் சாப்பாடுனா சாப்பிடுறாங்க, நிறைய ட்ரை பண்றாங்க. இது வந்து அசிமுலேஷனுக்கான பெரிய எக்ஸாம்பிள். இப்ப இவ்வளவு இருக்கும்போது நான் எப்படிங்க என்னோட நேட்டிவ் லோக்கலை கண்டுபிடிப்பேன் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்ப சென்னையில பொங்கல் தீபாவளிக்கு யாருன்னா இருக்காங்களோ அவங்களாம் லோக்கல் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்க அவங்கள கை கொடுத்து அவங்கள சென்னை வாசி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. சோ அதுதான் வந்துட்டு ரெண்டாவது அந்த அசிமுலேஷனுக்கான மெயின் எக்ஸாம்பிள். ஆன்டி இமிகிரன்ட் should be very stricter, like making you to eat beef and pork to prove you have completely merged. வேற ப்ரோ இமிகிரன்ஸ் வந்து நாங்க சாப்பிடுவோம், எங்களை சகிச்சுக்கிட்டு கூட இருந்தீனாலே யூ ஆர் வெல் இன்டெகிரேட்டட் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. ஓகே. மூணாவது டிபேட் வந்து, ஓகே நான் 15-20 வருஷம் வந்துட்டேன், உங்களோட அசிமுலேட் ஆயிட்டேன், இங்க பாருங்க இதை நான் பண்ணினேன் அப்படின்னு வந்து ஒரு அக்கௌண்டிங்ஸ்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ ஹவர்ஸ் பண்ணேன் அப்படி எல்லா ப்ரூஃபும் நம்ம கொடுத்துட்டோம். அந்த சைட்ல இருந்தும் இதெல்லாம் பாக்குறாங்க. இத வந்து அவர் எப்படி பார்க்க சொல்றாரு அப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட் சில சமயம் டிலே ஆகும். அது ஏன் அப்படின்னா, நம்ம பர்சனலா பார்க்கும்போது நமக்கு 20 வருஷம் வந்து ரொம்ப பெரிய வருஷம். நம்ம வாழ்றதே மேக்சிமம் 65-70ங்கும் போது 20ங்கிறது மூணுல ஒரு பங்கு நம்ம அங்க கழிச்சிட்டோம். அப்ப நம்ம நிறைய கொடுத்தோம், கான்ட்ரிபியூட் பண்ணோம், இன்னும் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் நமக்கு வரும். வேற கண்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ் தே வில் சி கலெக்டிவ்லி. நம்மள மாதிரி எத்தனை பேர் அப்ளை பண்ணிருப்பாங்க? நான் 20ன்னா 25-30ல நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் முடிச்சுட்டு தான் வர முடியும். ஸோ தட் இஸ் வாட் பர்சனல் டைம் ஸ்கேல் டு கலெக்டிவ் டைம் ஸ்கேல். இது வீரமாமுனிவர் எக்ஸாம்பிளே திருப்பி எடுத்துக்கோமே, அவர் அப்ப நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாலும் 1968ல தான் நம்ம தமிழ்நாட்டுல அங்கீகரிச்சு ஸ்டாச்சு வச்சோம் சென்னை பீச்ல. அப்ப அவர் அங்கீகரிக்கிறதுக்கே நமக்கு 200 ஆண்டு காலம் ஆயிடுச்சு, அவ்வளவு கொடுத்தோம். சோ அப்ப அந்த அங்கீகாரம்ங்கிறது உடனே ஷார்ட் பீரியட்ல கிடைக்காது, லாங் ரன் ஆகும். ஸோ அப்ப நாடு பெர்ஸ்பெக்டிவ்ல இட்ஸ் கலெக்டிவ் டைம் ஸ்கேல், நம்மள பர்சனல் டைம் ஸ்கேல், இதையும் நம்ம உணரணும். சில பேர் இதனால கடுப்பாயி தான் வந்து நான் 10 வருஷம் கொடுத்துட்டேன் என்ன மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டே இருப்பாங்க. இந்த நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இவன் 5 வருஷத்துல கொடுக்குறான், இவன் 6 வருஷத்துல கொடுக்குறான்னு இப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. சோ இது வந்து மூணாவது ஸ்டெப்புக்கான டிபேட். இது எல்லாம் தாண்டி நாலாவதா ஒரு டிபேட் அவர் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, டஸ் த இமிகிரேஷன் சிஸ்டம் ரியலி ஒர்க்கிங் அப்படிங்கிறாரு. டஸ் இட் ரியலி ஒர்க்கிங் அப்படின்னா, நான் உன்னோட இதை ஒட்டி வந்துட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா நீ எனக்கு சிட்டிசன்ஷிப் தராம என்ன வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்துற சில சமயம். இதுவும் நடக்குது.
இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி அன்ஸ்கில்டு லேபர்ஸ், தோஸ் who don't know much about immigration. இவங்க விசா குத்துட்டாங்க, அந்த நாட்டுக்கு போனா என் குடும்பம் எல்லாத்தையும் முன்னேற்றிடலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. இன்னொன்னு வந்து, அந்த நாட்டுக்கு போனாலே என் குடும்பம் முன்னேறிடும்னு சொல்லிட்டு இங்க எதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம எப்படி அந்த துணி துவைக்கிற துணி தான் துவைக்க முடியும் கடைசி வரையும் அப்படிங்கிறப்ப வேற வழி இல்லாம இன்னொரு நாட்டுக்கு வந்து அவர் இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து இல்லீகலா கூட போய் சம்பாதிக்க ட்ரை பண்றாங்கல்ல. ஸோ இதெல்லாம் அவங்க பண்றாங்க. இதெல்லாம் பண்ணியும் அவங்களுக்கு இந்த ஆக்சுவலா இது ஒர்க் ஆகுதுன்னா ஒர்க் ஆகல. பட் இல்லீகல் பீப்புள் வி இக்னோர் இட். இப்ப அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, தே ட்ரீட் தம் அஸ் ரெஃப்யூஜிஸ். அவங்க அங்கிருந்து இங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ தே கான் டைரக்ட்லி லேண்ட் இன் த போர்ட். எப்படின்னா, ஃபிளைட்லயோ கப்பல்லையோ போக மாட்டாங்க. அவங்க நெய்பர் கண்ட்ரிஸ் போயிட்டு நடந்து கிராஸ் பண்ணுவாங்க, நான் ரெஃப்யூஜிங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் அமெரிக்கா வந்து ஒரு போர்ட்டல் தான் வச்சிருந்தாங்க. பட் ட்ரம்ப் இதெல்லாம் இப்ப தூக்கிட்டாரு. நோ மோர் தட் ரெஃப்யூஜி போர்ட்டல். அந்த ரெஃப்யூஜி போர்ட்டல்லே யாருன்னா வந்தீங்களா நீங்களே செல்ஃப் டிபோர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் உங்களை தான் விலங்கு போட்டு அனுப்புவேங்கிற அளவுக்கு அவர் போயிட்டாரு ஸ்ட்ரிக்டா. ஸோ நவ் ஒன்லி வே இஸ் லைக் யூ கேன் லீகலி மைக்ரேட் டு மெனி டெவலப் கண்ட்ரீஸ். இல்லீகல் பீப்புள் வில் ஆல்வேஸ் டிபோர்ட்டட் பேக் டு தேர் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ். இப்போ ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க. அப்ப இது எப்படி ஆக்சுவலா ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஒரு சின்ன கதை கொடுக்குறாரு. அந்த கதையை பார்த்துட்டு அப்புறம் அவர் வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாரு. என்னன்னு பார்ப்போம். ஒரு நாடு வந்து ஃபிக்ஷனல் நாடு எடுத்துக்கும், ஏன்னா நம்ம ரியாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹர்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட் இட் பி எ ஃபிக்ஷனல் லேண்ட். ஓகே. வார்ம் லேண்டர்ஸ். வார்ம் லேண்டர்ஸ் வந்து ரொம்ப பொறுமையானவங்க. இப்ப அவங்களை யாரையோ திட்டிட்டா கூட நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வீட்டுல போய் செல்ஃப் திங்கிங் பண்ணி இந்த தப்பை எப்படி இல்லாம பண்ணணும்னு சொல்லி அவங்களே ரியலைஸ் பண்ணிக்குவாங்க. யாரும் இன்னொருத்தவங்களை திட்ட மாட்டாங்க, ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. அந்த நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் வளர்ந்துருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட ஹிஸ்டரி இதெல்லாம் தான் அங்க இருக்கு. ஓகே. இன்னொரு நாட்டுல வந்து கோல்டியன்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த நாட்டுல இருக்கிறவங்க எப்படின்னா, தப்புன்னா நான் தப்பு கரெக்டா அன்னைக்கே நான் உடைச்சு சொல்லிடுவேன். சொல்லிட்டேன்னா தான் அப்பா எல்லாத்தையும் சொல்லியாச்சு, இனிமேட்டு வந்து எனக்கு எதுவும் மண்டையில நிக்காது, நம்ம ஃப்ரீயா போய் நைட் தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி கால்டியன்ஸ். ஓகே. இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாட்டுல இருக்கிறவங்கல இந்த கால்டியன்ஸ் நாட்டை சேர்ந்தவர் இப்ப வார்ம்லேண்டுக்கு ஒரு வேலை தேடி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வார்ம்லேண்ட்ல இருக்கிற எல்லாரும் அமைதியா இருப்பாங்க, இதா இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து வேலையில ஒரு சின்ன பிரச்சனைனாலும் இவர் கத்துனாரு அப்படின்னா அங்க இருக்கிற 99 பேரு இவர் எப்படி பார்ப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அவரோட மைண்ட்ல இது கரெக்ட் தானே, ஒரு தப்புங்கிறத நம்ம இப்படிதானே நம்ம நாட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஈவன் தோ வார்ம்லேண்டர்ஸ் பொறுமையா இருந்தவங்களா இருந்தாலும் திருப்பி ரிப்ளை பண்ண மாட்டாங்க, ஓகேன்னு விட்டுடுவாங்க. ஆனா நாளைக்கு அவனுக்கு வந்து ஒரு அப்ரைசல் ஒரு ப்ரொமோஷன் வரும்போது இவனோட இந்த கேரக்டர் would be a big drawback for him. சேம் இஸ் த கேஸ் ஃபார் வார்ம்லேண்டர். அங்க இருக்கிற ஒருத்தன் கோல்டியன்ஸ் போனாலும் இவன் என்ன தப்பு நடந்தாலும் எதுவுமே பேச மாட்டேங்கிறான், கம்முன்னு இருக்கான், இவனுக்கு ஒண்ணுமே தெரில போல, சும்மா வரான் போறான் போல வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் அங்க ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்காது, அப்ரைசல் கிடைக்காது, எதுவுமே நடக்காது. இது வந்து எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் நவ் இன் த ரியல் இமிகிரேஷன் ப்ராசஸ். இந்த ரியல் இமிகிரேஷன் ப்ராசஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வார்ம்லேண்டர் கோல்டியன்ஸ்க்கு என்ன நடந்ததோ அந்த பிரச்சனைனா இல்லாம இப்ப அந்த வார்ம்லேண்டர் கால்டியன்ல அசிமுலேட் ஆயிட்டும், கால்டியன் வார்ம்லேண்டர்ல அசிமுலேட் ஆயிட்டா அவனுக்கு இந்த ஒரு சப்ஜெக்ஷன் இந்த கல்ச்சுரல் டிஃபரன்ஸை வந்து இல்லாம நீங்க காமிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி காமிக்கும் பொழுது யூ வுட் பிகம் தென் ஆர் லைக் தே வில் வெல்கம் யூ லைக் யூ ஆர் அஸ். ஓகே. லாஸ்டா இவ்வளவும் இருக்கு. பட் இன் ஜென்ரல் வாட் யூ வாண்ட்ஸ் டு டெல் டு எவ்ரி நேஷன் இஸ் லைக் ஒரு நாடு அங்க லோக்கல் பீப்புளுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி எனக்கு இமிகிரன்ஸ் வர்றதை பிடிக்கலன்னு தெரிஞ்சும் லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் இமிகிரேஷனை வெல்கம் பண்ணக்கூடாது. நோட் த பாயிண்ட், லார்ஜ் ஸ்கேல். மில்லியன் கணக்கான பீப்புளை உள்ள இருக்கக்கூடாது. பட் ஸ்டில் தே கேன் பிரிங் இன் தட் பிக் அண்ட் சூஸ் பீப்புள். ஓகே. இது வந்து ஒரு நாடு பண்ணவே கூடாது அப்படிங்கிறாரு. அந்த பண்ணுனீங்க அப்படின்னா அந்த நாடு அன்ரெஸ்ட் ஆயிடும், அதுதான் வந்து ஒரு கிளர்ச்சி எல்லாமே ஏற்படும் அப்படிங்கிறாங்க. பட் அந்த நாடு அதே சேம் டைம் யுக்ரைன் மாதிரி ஒரு போர் இருக்கும்போது அங்க இருக்கிற மக்கள் உயிருக்கே ஆபத்துங்கும் போது பார்டரை ஓபன் பண்ணி அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும், விச் இஸ் அன் எக்ஸப்ஷன். இது வந்து ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு சொல்றாங்க. இப்ப அந்த ஹோஸ்ட் கண்ட்ரில இருக்க லோக்கல் பீப்புளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ பிளைண்டா அவன் வரவே கூடாது அப்படின்னு எதிர்க்க கூடாது. ஓகே.
ஏன் அப்படின்னா, எப்படி உனக்கு வாட்ச் செய்ய தெரியலையோ அவன் அட்லீஸ்ட் வர வச்சு ஒரு 10 பேரையாவது வர வச்சு நீங்க 100 பேர் அவன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்காகவாவது அவனை வர விடுங்க. இல்லையா இங்க பாரு இந்த கூட்டுற வேலை இருக்கு, ரோடு கூட்டுற வேலை, இதை யாவனும் நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாம் வளர்ந்துட்டீங்க, இதை வந்து வந்து ஒரு சீப்பான வேலையா பாக்குறீங்க. அந்த மாதிரி வேலைகள் நீங்க செய்ய மாட்டேங்கிற வேலையை பாக்குறதுக்காக அவனை கூப்பிடுங்க. அப்படி நீங்க செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன வேலையை அவன் பாக்குறான் அப்படின்னா, பி கிரேட்ஃபுல் டு தம் ஒன்ஸ் தே கெட் அசிமுலேட்டட், லெட்ஸ் வெல்கம் தம் அஸ் அஸ் அப்படிங்கிறாரு. ஸோ இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா நாட்டுக்குள்ள இமிகிரேஷன் மூலமா ஒரு கிளர்ச்சி வராது அப்படிங்கிறாங்க. I try to cover most of the things, but I don't want to touch the most sensitive political issues. அது இல்லாம வார்ம்லேண்டர்ஸ் கால்டியன்ஸ் அப்படின்னு வச்சு ஐ ட்ரை டு கவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இது இல்லாம பின்னோட்டத்துல எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ரெலவெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எடுப்பாங்க, அப்ப நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ ஐ hope I have given a lot of information about immigration